ஐயோ, என்ன மழை இப்படி விழுந்துட்டுருக்கு? என்ன பண்ணுறது? அட, என்ன இது வாசனை மூக்கை தொலைக்குது. சரி, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். மழை நின்ன வாட்டி அப்புறமா போகலாம். என்ன இது பொறி உருண்டை வாசனை மூக்கை தொலைக்குது? வீட்டில் யாராவது இருக்கீங்களா? என்னோட பசிக்கு ஆண்டவனா பார்த்து சாப்பாடை கொடுத்துருக்கான். ஆண்டவனுக்கு மிக்க நன்றி. பொரி உருண்டை நல்லா சூடாக இருக்கே. கொற்ற மலைக்கு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். அட, என்ன இது? எல்லாம் பொரி உருண்டையும் நானே சாப்பிட்டுக்கிட்டேன் போல. உள்ளே போனது தெரியவே இல்லை, அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. டே கருவாயா, எல்லா பொரி உருண்டையும் நீயே சாப்பிட்டுக்கிட்டியா? நான் மழை உழுவுதுன்னு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து எல்லா பொரி உருண்டையும் காலி பண்ணிட்டியா? கிளவி, நீ பாட்டுக்கு சூப்பராக இது மாதிரி ஒரு பொரி உருண்டை பண்ணி வச்சுட்டு கதவு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனா வர போகிறவங்க வாசனை மூந்து சாப்பிட தான் செய்வாங்க. நீ ஒழுங்கா உன் வீட்டு கதவை பூட்டிட்டு போயிருக்கணும். எல்லாம் உன்னோட தப்பு தான். பக்கத்து காட்டுக்காரங்க எலி தொல்லை அதிகமாக இருக்குன்னு பொரி உருண்டையில் எலி மருந்து போட்டு பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதான் பண்ணி வச்சுட்டு போனேன். மழை அதிகமாக இருக்குது, அப்புறமா போய் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எல்லாத்தையும் நீ வந்து சாப்பிட்டு வச்சிருக்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. கிளவி, என்ன எலி மருந்து கலந்து வச்சதை இவ்வளவு கூலாக சொல்லிட்டு இருக்க? இங்கே ஒரு உசுறு போக போகுது. நீ இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இருந்தாலும் உனக்கு ரொம்ப நெஞ்செழுத்தம் தான். ஐயோ, இந்த கருவாயை ரொம்ப தைரியசாலின்னு நினச்சேன். எலி மருந்துன்னு சொன்ன உடனே பட்டுன்னு மயங்கி விழுந்துட்டான். ஐயோ ஐயோ, நான் கொஞ்ச நேரம் இவங்கிட்ட காமெடி பண்ணான்னு விளாட்னா இப்படி மயங்கி விழுந்துட்டானே. டே கருவாயா, கருவாயா எந்திருடா. அதில் எலி மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை. கிளவி, நீ மட்டும் உண்மையை சொல்லாமல் இருந்திருந்த ஹார்ட் அட்டாக் வந்து என் உசுரே போயிருக்கும். ஏன் இது மாதிரி ஒரு விபரீதமான காமெடியும் கூட பண்ணுற கிளவி நீ? நான் இன்னைக்கு பொரி உருண்டை பண்ணி வியாபாரம் பண்ணலான்னு இருந்தேன். நான் பண்ணி வச்ச நேரமாக பார்த்து இந்த மழை வேற வந்துடுச்சா. இப்போ நான் எப்படி கொண்டு போய் இதெல்லாம் வைக்கிறது? இது வைக்கலனாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் நமத்து போயிடும். அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா. நீ ஒன்றும் கவலைப்படாத பாட்டி, உன் பொரி உருண்டையெல்லாம் நான் விற்று கொடுக்குறேன். ஏண்டாப்பா, இருக்கிறதெல்லாம் விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா என்ன? வேணாம்ப்பா. பாட்டியா, என் வயிறு ஆல்ரெடியே ஃபுல்லாகிடுச்சு பாட்டியே. நான் எல்லாம் சாப்பிட மாட்டேன், என்னை நம்பி கொடு பாட்டியா. இந்த பொரி உருண்டைங்களை எல்லாம் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வை பாட்டி. அப்போ தான் இது குளிருக்கு நமத்து போகாமல் இருக்கும். சரி, நீ எனக்கு பொரி உருண்டைங்க கொடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பொரி உருண்டைகள் எல்லாம் எப்படி காலி ஆகுதுன்னு பாரு. என்னடா கருவாயா, பொரி உருண்டை கொண்டு வந்திருக்க? ஆமாம், இந்த மழை காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா சளி தாண்டா வரும். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ பொரி உருண்டையெல்லாம் கடையில் விற்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் விற்கிறதே இல்லை. இதை பார்த்தா எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. சரி, ஒரு உருண்டை கூட சாப்பிட்டு பார்க்கலாம். வயசானவங்க தான் இந்த மாதிரி பாகியெல்லாம் பக்குவமாக பண்ணி அதில் பொரி போட்டு கிளறி உருண்டை பிடிப்பாங்க. இப்போ நீ இதை பண்ணியிருக்க போல. எங்க ஒன்று கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கருவாயனோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பொரி உருண்டை மாதிரி நல்லா தாண்டா இருக்கு. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எனக்கு பொரி உருண்டை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சளி பிடிச்சிக்குன்னு திட்டுவாங்க. நான் எப்படியும் பொரி உருண்டை வாங்கி சாப்பிட்டுக்குவேன். இன்னைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆலா, யார் பேசுறது? பொரி உருண்டை வேணுமா? எத்தனை பாக்கெட்டு? 100 பாக்கெட்டா? சரி சரி, அது நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன். பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். சரி, ஓகே. சரி சரி, சாப்பிட்ட பொரி உருண்டைக்கு காசு எடுங்க. ஒரு பொரி உருண்டை 100 ரூபா. டேய் கருவாயா, என்ன விளாட்றியா? ஒரு பொரி உருண்டை 100 ரூபாயா? 10 வருஷம் கழிச்சு வேணா அப்படி விற்கலாம். இப்போ எல்லாம் அவ்வளோ விலை இல்லைடா. 5 ரூபா வேணா கொடுக்குறேன். நான் பாட்டுக்கு சும்மா போயிட்டு இருந்தேன்.
நீ வந்து பொரி உருண்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ 100 ரூபா கேட்குறியடா. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? 10 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கி நானே வீட்டில் பண்ணியிருந்தா 10 உருட்டை பண்ணியிருப்பேன். எதுக்கு போய் 100 ரூபா கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுடா, போடா. சரி, பாக்கெட்டு 50 ரூபானா வாங்கிக்குவீங்களா? ஒரு பாக்கெட்டில் 10 பொரி உருண்டை இருக்கும். பாக்கெட்டு 50 ரூபானா பரவாயில்ல. சரி, ஆளுக்கு ஒரு பாக்கெட் கொடு, நாங்கள் வாங்கிக்கிறோம். சரி, எல்லாரும் போய் ஆச்சி வீட்டில் போய் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கலை, நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் 100 ரூபா வசூல் பண்ணாமல் விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆச்சி, கருவாய்கிட்ட பொரி உருண்டை கொடுத்து விற்க சொன்னீங்க போல. செம்மையான ஆளுக்கிட்ட தான் விற்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க. சரி, ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு பொரி உருண்டை கொடுங்க ஆச்சி, நம்ம சீக்கிரமாக போகணும். என்ன ஆச்சு, இந்த மழை காலத்தில் பொரி உருண்டை பண்ணி விற்கிறீங்க? இனிப்போட சேர்த்து கொஞ்சம் காரப்பொரியும் பண்ணி விற்றா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீ வேற ஏண்டி அம்மா, ஆயுத பூஜைக்கு வாங்கினா பொரி வெல்லம் எல்லாம் அப்படியே மிஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, தூக்கு போடவும் மனசு வரல. வெள்ளத்தில் அம்முட்டி எறும்பு எல்லாத்தையும் தட்டி விட்டு பாகு பண்ணி பொரி உருண்டை பண்ணேன். அதை இந்த கருவாயன் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விற்று தரேன் பாட்டின்னு அவன் எடுத்துகிட்டு போனான். நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் போனாங்க. இன்னும் ஒரு 3-4 பாக்கெட் தான் இருக்குது. இருங்க, உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். என்னது, ஆயுத பூஜைக்கு வாங்கின மிஞ்சின பொரியா? ஐயோ, கேட்டாலே எனக்கு கொமட்டிட்டு வருது. எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு பொரி உருண்டையும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் போகிறேன். அட, நான் நல்லா சுத்தம் பண்ணி தான் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு ஆகாது. நீ ஒன்றும் பயப்படாமல் சாப்பிடுப்பா. ஆச்சி, ஆளுக்கு ஒவ்வொரு பாக்கெட்டு பொரி உருண்டை கொடுங்க. இல்லைன்னா அந்த கருவாயன் நாளைக்கு வந்து எப்படியும் 100 ரூபா வசூல் பண்ணிடுவான். இங்கே போய் சீக்கிரமாக எடுத்துட்டு வாங்க. டே கருவாயா, என்னடா மேஜிக் பண்ண? எல்லாரும் வந்து பொரி உருண்டை பாக்கெட்டாக வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கும் நல்ல லாபம்டா. தூக்கி போட வச்சிருந்த பொரியை வச்சு நான் நிறைய காசு பண்ணிட்டேன். பாட்டி, வந்த லாபத்தில் பாதி இப்படி தள்ளு பாட்டி. நானும் மலாய் சிக்கன் கடை வைக்கலான்னு இருக்கேன். மலாய் சிக்கன் கடை வச்சா எனக்கும் மலாய் சிக்கனு ஃப்ரீயாக கொடுக்கணும். நான் இந்த மலாய் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை. என்ன கொடுப்பியா? கண்டிப்பாக பாட்டி, நான் சிக்கனு மசாலா சாமானை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீயே எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குற என்ன? டே அப்பா, எனக்கு இந்த மலாய் சிக்கன் எல்லாம் பண்ண தெரியாதுடா. நீ பண்ணா நான் வாங்கி உன்கிட்ட சாப்பிட்லான்னு சொன்னால் நீ என்ன பண்ண சொல்கிறிய? பாட்டி, நான் கொண்டு வர மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் சிக்கனை நல்லா கழுவி அதில் போட்டு நல்லா சூப்பு மாதிரி வை. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன? அம்மா வாங்க, ஐயா வாங்க, சூப்பரான மலாய் சிக்கன், சூப்பரான மலாய் சிக்கன். அப்படின்னு அது மலாய் சிக்கன்? நான் இது மாதிரி ஒரு சிக்கனை கேள்விப்பட்டதே இல்லையே. மலாய் சிக்கனா? அது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? நான் இது வரைக்கும் மலாய் சிக்கனுங்கிறது ஒன்று சாப்பிட்டதே இல்லையே. மலாய் சிக்கனுங்கிறது ஒரு பஞ்சாபி டிஷ்ஷு. அது ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கக்கா. மலாய் சிக்கனுங்கிறது ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு சூப்பரான டிஷ்ஷு. ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. என்னது, எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண கொடுக்குறியா? இந்த பாருங்கடி, எல்லாரும் இங்கேருந்து சீக்கிரமாக ஓடுங்கடி. அட, என்ன 3 பேரும் இப்படி உளுந்தடிச்சிட்டு ஓடுறாங்க? சரி, போனால் போகட்டும். ஆளுங்க என்ன வராமல இருக்காங்க? அதான் அங்கே வந்துட்டு இருக்காங்களே. இந்த சூப் எல்லாம் எப்படியும் நான் விற்றுடுவேன். மலாய் சிக்கன், சூப்பரான மலாய் சிக்கன், மலைக்கு இதமான மலாய் சிக்கன், சீக்கிரமாக வாங்க.